இன்னைக்கு பகவத்கீதா 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். 9வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். மயத்யக்ஷேன பிரக்ருதி सूयते सच्चराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते. கூட சொல்லுங்க. மாயா எனது அத்தியக்ஷேன மேற்பார்வையில் பிரகிருதி ஜட இயற்கை சூயதே தோன்றுகின்றது. ச இரண்டும் சர அச்சரம் அசைகின்ற அசையாத ஏதுனா காரணத்தால் அனேன இந்த கௌந்தேயா குந்தியின் மகனே ஜெகத் பிரபஞ்ச தோற்றம் விபரிவர்த்ததே செயல்படுகின்றது. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாத்கி. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. பொருளுரை. ஜட உலகின் எல்லா செயல்களிலிருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குநராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சையும் பரமபுருஷரே. இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையினாலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறுகிறார். தாயின் கற்பையின் குழந்தைகளுக்கான விதையை அளிப்பவர் தந்தையே. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். அந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர். எனவே பகவானுக்கும் ஜட உலகத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டுமே செலுத்துகின்றார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை. ஸ்மிருதியில் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது.
வாசனையுள்ள மலர் முன்னிருந்தாலும் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகின்றது. இருப்பினும் நுகர்ச்சியும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதுபோன்ற தொடர்பு ஜட உலகத்திற்கும் பரமபுருஷர பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எனினும் தமது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்கிறார். சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷர் பகவானின் மேற்பார்வையின்றி ஜட இருக்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தும் முழுமுதற் கடவுள் எல்லா ஜட செயல்களிலிருந்தும் விலகி இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. मयत्यक्षेण प्रकृति सूयते सच्चराचरम् हेतुनानेन कौन्तेय जगत् विपरिवर्तते। तत्सत् मज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा सहगण ललिता श्रीविशाखान्वितं हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी निर्विशेष श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அத்தியாயம் பேர் மிக ரகசியமான அறிவு. உண்மையில இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரகசியமான விஷயங்கள். அதனால இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணர் சொல்றார், மயத்யக்ஷேன பிரகிருதி. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அவரோட மேல் பார்வையில் தான் நடக்குதுன்னு கிருஷ்ணர் இங்க சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக மேபி நியூஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா ஏதோ டாரிஃப் வரி எல்லாம் போடுறாங்க, நிறையா பிரச்சனை வருது, ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் உலகத்தில் நிறைய நாடு பேசிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆள் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு தோணுது, ஆனால் அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி பகவானும் இருக்கு. சும்மா ஒரு ஆள் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஆள் தப்பாக முடிவு எடுப்பாங்க, அந்த தப்பான முடிவினால் பல பேர்த்துக்கு பாதிப்பு வருது. ஆனால் இந்த பாதிப்பு ஆகட்டும், தப்பான முடிவாகட்டும், இதுக்கு பின்னாடி ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்க கர்மா, இவனுக்கு பாதிப்பு வரணும், இவனுக்கு ஒரு கர்மா இருக்குது, அது இவங்களுக்கே தெரியாது. இவனுக்கு பாதிப்பு வருது, ஒரு ஆள் அங்கே ஒரு பகடக்காய ஒருத்தர் இருப்பார், அவர் மூலமாக நடக்கும். ஸோ இது பின்னாடி பண்ணுற யாருன்னா கிருஷ்ணா தான் பண்ணுவார். அது அவரே இங்கே சொல்கிறார், என்னோட மேல் பார்வை இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறார். ஆனால் அது காரணம் பகவான் காரணம் கிடையாது. பகவான் காரணம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங்
ஒரு உதாரணத்துக்கு சில சமயம் கோர்ட்டில் ஜட்ஜு ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாரு, ஒருத்தனுக்கு பல கோடி ரூபாய் ரிவார்டும் கொடுப்பாரு. ரெண்டுக்கும் ஜட்ஜு காரணம் கிடையாது, அவர் தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. ஒருத்தன் தூக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அவன் ஏதோ பண்ணியிருக்கான், அவன் கொடுக்குறாரு. ஒருத்தன் கோடிக்கணக்கில் ரிவார்டும் வருதுன்னா அவனுக்கு வரணும், கொடுக்குறாரு. ஜட்ஜினால்தான் எனக்கு தூக்கு தண்டனை வந்ததுன்னு அவன் சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணதுக்கு அவர் தர்றாரு. ஸோ இது நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட சம்டைம்ஸ் பல பேர்னால என் வாழ்க்கை கெட்டு போச்சுங்க நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. எனக்கு கர்மான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் பகடக்காய ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் மூலமாக தான் நடக்கிற மாதிரி தோணும். இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நாமளும் இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் பிளான் பண்ணுவோம். மேபி பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்காக பிளான் போடுவோம். ஆக்சுவலி நம்ம கர்மானால கூட அப்படி பிளான் பண்ணுவோம், அது இருக்கும். சும்மா நான் பண்ணுறதெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் பயங்கரமாக யோசித்து பிளான் போடுவேன். நான் பிளான் போடுற மாதிரி நடக்காது. சம்டைம்ஸ் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், இல்லை பாதி மட்டும் நடக்கலாம். இது எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த கணக்கை நம்மளால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் முடியாது. கஹனோ கர்மனோ கத்திகி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இது இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்று நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்தால் நடக்குது, அது உண்மைதான், அது சந்தேகம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக நல்லா ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கணும் கஷ்டம்தான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட மேல் பார்வை எல்லாமே நடக்குது அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் யுத்தம், குருக்ஷேத்திர யுத்தமே பார்க்கறதுக்கு பாண்டவாஸ் கௌரவஸ் 2 பேரும் சண்டை போட போகிறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் இது நடக்கணும்னு முடிவு பண்ணதான கிருஷ்ணா தான். அவர் முடிவு பண்ணிட்டார் யுத்தம் நடக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை அர்ஜுனன் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் யுத்தம் நடக்கும், நடக்காமலும் போகாது, அது நடக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் மயத்தியக்ஷேன பிரகிருதி. ஸோ நாம் கூட நம்மளோட கர்மா பிரகாரமும் நிறைய யோசிப்போம். இது பகவத்கீதையில் கிருஷ்ணா இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், மத்தஹ ஸ்மிருதிர் ஜானம் அப்போஹனம்சா. சில பேர் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவாங்க, அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவாங்க, பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, கடைசியில் ஃபெயிலும் ஆகிடும். இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஃபெயில் ஆகுது. எஸ், நடக்கும், அது நடக்கலாம். அப்படின்னா நான் என்ன தான் பிளான் போட்டாலும் அது சாங்ஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அது கிருஷ்ணர் பகவத்கீதையில் அவரும் சொல்கிறார், உபதிரஷ்ட அனுமந்தச்சா பர்த்தா போக்தா மகேஸ்வரா. கிருஷ்ணர் சொல்கிறேன், நான் பர்மிட் பண்ணணும், நான் பர்மிஷன் கொடுக்கணுங்கிறார் கிருஷ்ணா. நான் பர்மிஷன் கொடுக்கணும் நடக்காது, நீ என்ன பிளான் போட்டாலும் நடக்காது. கிருஷ்ணர் சொல்கிறேன், நான் பர்மிஷன் கொடுக்கணுங்கிறார். அப்போ சில பேர் நினைக்கலாம், அப்போல்லாம் பிளானிங்கெல்லாம் போடவே கூடாதா, அப்படியே வாழ்க்கையில் ஏதோ அது பாட்டுக்கு ஓடுதுன்னு விட்டுறணுமா, இப்படி சில பேர் கேள்வி கேட்கலாம். அப்படியும் கிடையாது, பிளான் போட்டு தான் ஆகணும். ஆனால் பிளான் எப்படி போடணும் கூட பகவான் பகவத்கீதையில் அதுவும் சொல்லித்தரார், அதுவும் கிருஷ்ணர் பேசுகிறார். பிளான் போடாமல் இருக்க முடியாது. பிளான் எப்படி போடணும்னு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா பகவத்கீதையில் சொல்கிறார், பிளான் போட்டு தான் ஆகணும், அந்த பிளானுக்குள்ளே நான் இருக்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா பகவான் சொல்கிறபடி தான் எந்த காரியமே நான் பண்ணணும், என் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நான் செய்கிற காரியம் பகவான் மேலே பக்தி கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கணுமாமா. இது பாகவத்தில் பேசப்பட்டிருக்கு. நான் ஒரு காரியம் பண்ணுறேன், இந்த காரியத்தினால பகவான் மேலே பக்தி வரும் அப்படின்னா அந்த காரியம் பண்ணலாம். இதுக்கும் பகவான் பக்திக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா பாகவத்தில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரம ஏவைஹி கேவலம், நீ செய்கிறது பூரா வேஸ்ட் அப்படின்ட்டான்.
தர்ம ஸ்வனுஷ்டித பும்சஹ விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே யதிரதிம் ஸ்ரம ஏவைஹி கேவலம். தர்ம ஸ்வனுஷ்டித பும்சான மனிதர்கள், அந்த மனிதன் அவன் தர்மம் பண்ணும் பொழுது அவன் சொல்றாங்க விஸ்வக்ஷேன கதாசு. விஸ்வக்ஷேனான விஷ்ணு. அந்த விஷ்ணு மேல ரத்தின்னு அட்ராக்ஷன்னா கவர்ச்சி. அந்த பகவான் மேல பாருங்க, அந்த பகவான் மேல கவர்ச்சி வரலினா ஸ்ரம, நாம் செய்யற வேலை ஜீரோ, எதுக்கும் வேலைக்காகாதுன்னு பாகவத்தில் சூத கோஸ்வாமி சொல்றோம். சூத கோஸ்வாமி நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் பிளான் பண்ணாமல் இருக்க முடியாது, பிளான் பண்ணி தான் ஆகணும், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பிளானுக்குள்ள பகவான் இருக்காரா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா அந்த பிளானால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இது நமக்கு புரியாது, அதெல்லாம் புரிய ரொம்ப கஷ்டம். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் என் பிளான் பிரகாரம் தான் நடக்குதுங்கிறார். சம்டைம் நமக்கு தோணும் இங்கே அநியாயம் நடக்குது மாதிரி கூட தோணும். இன்னைக்கு ரொம்ப அநியாயமாக நடக்குதுன்னா அவங்களுக்கு அது நடந்தால் ஆகணும், அவன் கர்மா, அது நடக்கணும், அவ்வளோதான். அநியாயமாக இருக்கலாம், ஒருத்தர் ஏமாற்றி இருக்கலாம், அவன் கர்மா பிறகு அவன் ஏமாந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ மேல் பார்வை பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. லைக் ஒருத்தர் தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது என்னங்க இப்படி ஆகிட்டு போச்சேன்னா அவன் கர்மா, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அது ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கொடுப்பார். ஆனால் ஜட்ஜ் அது காரணம் கிடையாது. ஜட்ஜுனால தான் இங்கே ஒரு செத்து போயிட்டாருன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ தப்பு பண்ண தூக்கு தண்டனை கொடுக்குறான். ஸோ இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் கடைசியில் பார்த்தா கிருஷ்ணா அவரே சொல்கிறார், என்னோட கண்ட்ரோலில் தான் நடக்குது. ஸோ இது நல்லா புரியும் பொழுது தான் நமக்கு அமைதியே இன்னும் வரும், இல்லை வராது. இது புரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சுக்கிட்டா தான் அமைதியாக இருப்போம். இல்லைன்னா தேவையில்லாமல் நான் உட்காந்து அழுகுவேன், புலம்புவேன், அடுத்தவங்களும் திட்டுவேன். மோஸ்ட்லி நம்ம அடுத்தவங்களும் தான் திட்டுவோம். என்னமோ என் மேலே எந்த தப்பு இல்லை, அடுத்தவங்கனால தான் எனக்கு எல்லாச்சுன்னு உட்காந்து புலம்புவேன். என்னோட கர்மா அப்படி இருக்கு, நான் ஏதோ பண்ணியிருக்கேன், சிம்பிள். ஸோ இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறார், இது 10வது ஸ்லோகம். இன்னொரு இடத்துல சொல்கிறார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒரு மனிதன் தர்மம் பிரகாரம் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் ரொம்ப சீக்கிரமாக அவனுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவனை யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிறார். அவன் பக்தி யாரும் அழிக்க முடியாது, கிருஷ்ணர் அதுவும் சொல்கிறார். அப்போ சாந்திங்கிறது தர்மாத்மாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாதுன்னு இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் டிக்ளேர் பண்ணுறார். சாந்தி அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்போ தர்ம வழியில் போய் ஆகணுங்கிறார். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் எல்லா டோர்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அமைதியான வழிக்கான எல்லாம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், சேனல் ஓப்பன் ஆகும். எல்லாருக்கும் நடக்காது. நான் கிருஷ்ணர் சொல்லிட்டார், அது நடக்காது அப்படின்ட்டார். ஸோ இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது. ஸோ முன்னாடி சொன்னபடி இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னொரு இடத்துல வருது, ஒருத்தர் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி நடந்துக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் உபயாந்திதே, உனக்கு புரிய வச்சிருவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அதுவும் சொல்கிறார், நமக்கு புரிய வைப்பாராம். இது ஏன் நடக்குது, எப்படி பண்ணணும், புரிய வச்சிருவார். எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்கும்போது தான் தெளிவாக இருப்போம். நமக்கு எப்பவுமே புரிஞ்சால் தான் தெளிவாக இருப்போம். புரியலன்னு கன்ஃபியூஷனில் தான் இருப்போம். இந்த உலகத்தில் எல்லாருமே வெறும் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க, தெளிவால் ஒன்றும் கிடையாது. எல்லாமே கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. எவ்வளோ கன்ஃபியூஷனில் இருப்பாங்கன்னா அவன் கன்ஃபியூஷன் இருக்கும் கூட அவனுக்கு தெரியாது, அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருப்பான். வேறு விதமாக சொல்லணும்னா, ஒரு பைத்தியத்துக்கு தான் பைத்தியன்னு தெரியாது. ஒரு பைத்தியத்துக்கு போய் நீ பைத்தியன்னு சொன்னாலும் புரியாது. நாமெல்லாம் அந்த கேஸ் தான், உண்மையில் அந்த மாதிரி நமக்கு புரியாது.
நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி நாமளாம் நினச்சிக்குவோம். அதுதான் மாயைங்கிறது. தட்ஸ் மாயா. புரியாது. அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறேன் இதெல்லாம் புரியும். இது ஏன் நடக்குது, மொத்தம் யார் கண்ட்ரோலில் இருக்கு. கிருஷ்ணர் பல இடத்துல சொல்கிறார், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு கிருஷ்ணர் நிறைய இடத்துல சொல்கிறார். அவரே சொல்கிறார் என் கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் என்னென்னா அந்த பகவான் சட்டு நம்ம பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஈரோட்டில் இருக்கோம். இந்த ஈரோட்டில் நிறைய சட்டமெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அது பின்னாடி கடைசியில் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர் நம்ம கண்ணுகள் இங்கே தெரிய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல மினிஸ்டர் இருப்பாங்க. கடைசியில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் மொத்தத்துக்கு பின்னாடியான கிருஷ்ணா அவர் சொல்கிற நான் தான் இருக்கேன் அப்படின்னு. என்னோட கண்ட்ரோல் தான் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த கிருஷ்ணர் சொல்கிறார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தேச்ச மய்யர்பிதா மனோபுத்தி மாமே வைஷ்யசி அசம்சயா. எல்லா காலங்களுமே நான் என்ன சொல்கிறோம் அது மாதிரி வேலை செய்யுங்கிற. நம்ம வேலை செய்யணும், பகவான் சொல்றபடி தான் வேலை செய்யணும். என் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வேலை செய்கிறாங்க. அவன் தப்பாக வேலை செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம சரியாக தான் பண்ணுறோம்னு நினைக்கிறோம், தப்பாக தான் பண்ணிகிட்ருப்போம். அது காரணம் என்னென்னா, அந்த பிரகிருத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஸ்லோகத்தில். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது 3 குணங்கள், சத்வகுணா, ரஜோகுணா, தமோகுணா, 3 குணங்கள் இருக்கும். அந்த 3 குணங்கள் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்கோம், தெரியாது நமக்கு, அதெல்லாம் தெரியாது. பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியாது நமக்கு. இதெல்லாம் பயங்கரமான சீக்ரெட். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணரும் சொல்கிறார், இது பெரிய சீக்ரெட் அர்ஜுனாங்கிறார். அவரும் கிருஷ்ணரே சொல்கிறார், நம்ம போன ஜென்ம கர்மா அது ஒன்று இருக்கும். இப்போது இந்த ஜென்மத்தை நம்ம யாரு கூட பேசுகிறோம். உதாரணத்துக்கு நேற்று யாரு கூட பேசினேன், என்னெல்லாம் கேட்டேன், என்ன சாப்பிட்டேன், என்ன பார்த்தேன், இது எல்லாமே என்னோட சிந்தனை, என்னோட செயலை பாதிக்கும். எல்லாமே பாதிக்கும், நமக்கு அது தெரியாது. ஆனால் உண்மை இது. நம்மளோட சிந்தனையை மாற்றிடும். நேற்று நான் தப்பான விஷயங்கள் கேட்டேன், தப்பான விஷயம் பார்த்துட்டேன், ஏதாவது தப்பானதெல்லாம் சாப்பிட்டேன்னு வைங்க, இன்னைக்கு நான் சிந்திக்கிறது எல்லாமே தப்பாக போகும். ஜஸ்ட் லைக் நேற்று நான் தேவையில்லாத சாப்பிட்டேன்னு வைங்க, இன்னைக்கு காலையில் என்ன பேதி ஆகலாம், காய்ச்சல் வரலாம். அது மாதிரி தேவையில்லாத சாப்பிட்டேன்னா பேதி ஆகும், காய்ச்சலும் வரும், என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா தேவையில்லாத சாப்பிட்டேன். அப்போது நான் என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன், என்ன சாப்பிட்றேன், என்ன மோந்து பார்க்குறேன், இது எல்லாமே என்னோட சிந்தனையை தாக்கும். இதெல்லாம் தாக்கிடும். ஸோ நான் ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சா கூட சிலது பண்ண முடியாது. ஏன்னா தப்பானதெல்லாம் கேட்டுட்டேன், தப்பானதெல்லாம் சாப்பிட்டேன். அது என்ன தப்பான வழி கொண்டு போயிடும். ஆனால் தப்பான வழி கொண்டு போகிற மாதிரி நமக்கு தெரியாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், ஒரு வேளை சாப்பிட்றேன்னா என்னோட பிரசாந்தம் சாப்பிடணும் அப்படின்ட்டார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு நைவேத்தியம் பண்ண தான் நீ சாப்பிடணும், எது வரையும் சாப்பிடக்கூடாது. பேசுகிறே என்னை பற்றி தான் பேசணுங்கிறார். கதையந்தச்ச மாம் நித்தியம், எப்பவுமே என் கதை தான் பேசணும். பக்கத்து வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ சினிமா கதை நோ. கிருஷ்ணர் சொல்கிறார், பேசித்தான் ஆகணும், என்னை பற்றி பேசுங்கிறார். சாப்பிடணுமா, எனக்கு பிரசாதம் கொடுத்து சாப்பிடு. எல்லா காலத்திலும் என்னை பற்றி தான் நீ யோசிக்கணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களுமே நான் சொல்கிறது தான் நடந்துக்கணுங்கிறார். கொஞ்சம் மாற்றினோம்னா அடி விழுகும், கொஞ்சம் மாற்றினா அடி விழுகும். உதாரணத்துக்கு ஒரு ஜக்கு, இவ்வளோ ஜக்கில் பால் இருக்குன்னு வைங்க, துளூண்டு விஷம் போட்டு குடிக்கலாமா அப்படின்னு என்ன சொல்லுவோம், துளுண்டு கூட போடக்கூடாது. அது மாதிரி
கொஞ்சம் டீவியேட் ஆனா, கிருஷ்ணர் என்ன சொல்ற, கொஞ்சம் டீவியேட் ஆனால் அடி விழுந்தோம், பட்டுன்னு விழுந்தோம். இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணா பகிர்முகா போகவாஞ்சகரே நிகட்டஸ்தமாய சாப்பத்திய தரே. கிருஷ்ணா பகிர்முகானா கிருஷ்ணர் கொஞ்சம் இப்படி தலை திருப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னபடி கேட்கல, பட்டுன்னு அடிச்சிருவான் மாயா, உடனே அடி விழுந்துரும். கிருஷ்ணரோட கண்ட்ரோல் அப்படி இருக்குங்க, நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க அவன் எல்லாம் அட்டூழியம் பண்ணுறான் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கலாம் முடியாது. பார்க்குற டெம்பரரி அப்படி தோணும், அதுக்கப்புறம் உழுகும். அது உழுக வேண்டிய காலத்தில் அந்த டைமில் பட்டுன்னு விழுந்துடும். தப்பிக்கிறதால நமக்கு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் என்னோட கண்ட்ரோல் எல்லாம் இருக்குங்கிறார். ஸோ இந்த உலகத்தில் தப்பிக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவனுக்கு எப்பப்போ விழுகுமோ அப்போ டப்புன்னு விழுந்துடும். அது இந்த ஜென்மத்தில் தான் விழுகணும்னு அவசியம் கிடையாது. அது அவன் கர்மா இருக்குது, அகாமி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மாவில் டைப்ஸ் இருக்கு, என்ன இப்போ நான் பேசலை. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் ஜகத் விபரிவர்த்ததே. ஸோ அவரோட கண்ட்ரோலில் இந்த உலகம் அழியும் வரும். உலகம் அழியணும், உலகம் மட்டும் இல்லை, ஈவன் சம்டைம்ஸ் நம்மளோட சொத்து இருக்கலாம், அது கூட அழிஞ்சு போயிடலாம். எல்லாம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ண. திடீர்னு பணமும் கொடுப்பாரு, தூக்குவார், என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் சும்மா பண்ண மாட்டார், எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கடினம் தான். இது சட்டம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பகவான் நாமா சொல்லிட்டு அவர் சொன்னபடி கேட்கும் பொழுது புரிய ஆரம்பிக்கும். அவர் அனுகிரகத்தில் எல்லாமே புரியும். அது புரியும் பொழுது அமைதியாக இருப்பான். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். க்னாத்வாமாம் சாந்தி பிரிச்சதி, என்னை தெரிஞ்சுக்கோ சாந்தி கிடைக்கும். கிருஷ்ணர் சொல்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவான் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சாந்தி. சும்மாலாம் வராது, சாந்தியெல்லாம் வராது. வெளியில் ஏதோ சொல்லுவாங்க, அங்கே போ இங்கே போ, ஒரு 500 ரூபா செலவு பண்ணு, 5 லட்ச ரூபா செலவு பண்ணு, பிரச்சனையெல்லாம் போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது. 5 லட்ச ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் போகவே போகாது. உண்மையிலே போகணும், எல்லோரும் கடன் வாங்கியாவது எல்லாம் பண்ணிடுவாங்க. 100 ரூபாய் வட்டி வாங்கி கூட பண்ணிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் போகாது. எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும் பிரச்சனை எல்லாம் போகாது. யாராவது சொல்கிறாங்கன்னா ஏமாத்துறாங்க. அமைதி வேணும் அப்படின்னாலே என்னோட உணர்வு மாற்றினாலே எல்லாம் போதும், சரியாயிடும். அது மாற்றுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. பகவத்கீதா படித்து இதில் இருக்கிற மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் நடக்கும். நம்ம உணர்வெல்லாம் மாற்றினாலே சரியாயிடும். ஸோ அப்போ அந்த உணர்வெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஸ்ட்ராங்காக சொன்னால் தான் மாறும். அது என்னங்க சொன்னால் மாறணும், மாறும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா ஒழுங்காக சொல்லாமல் பகவத்கீதா படிக்கலினா இது உண்மை. நமக்கே தெரியாமல் நம்ம தப்பான வழியில் தான் கண்டிப்பாக போவோம். 100%, 99 கிடையாது, 100க்கு 100% தப்பான வழியில் தான் போவோம். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த குணங்கள், இந்த சத்வகுணா ரஜோகுணா தமோ குணம் நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போயிடும். நம்மளை அப்படியே அதே இழுத்துட்டு போயிடும். நமக்கே தெரியாது, இழுத்துட்டு போயிடும். ஆனால் அது இழுத்துட்டு போகிற மாதிரி நமக்கு தோணாது, எதுவுமே அப்படியெல்லாம் தோணாது. நான் சரியாக தான் போகிற மாதிரி தோணும், ஆனால் தப்பாக தான் போயிட்டுருப்போம். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஜஸ்ட் லைக் குருக்ஷேத்திரத்தில் இந்த மகாபாரதம் படிச்சிங்கன்னா துரியோதன் நினச்சிட்டு இருக்க நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணுறேன். உண்மையில் துரியோதன் தன்னால் முடிஞ்சாலும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாலும் கடைசி சுக்குநூறாக உடஞ்சி போச்சு எல்லாமே. புரியல துரியோதனுக்கு எங்கடா தப்பு நடக்குது. ஆனால் அவ்வளோ பிளான் பண்ணான், இல்லைன்னா கிடையாது, உடஞ்சி போச்சு எல்லாமே. ஏன் அப்படின்னா பகவான் சொன்படி கேட்கல. ஆனால் இந்த பக்கம் பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் போட்டாங்களான்னா போட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி பிளான் போடுவாங்கன்னா
கிருஷ்ணர் கன்சல்ட் பண்ணி தான் பிளான் போடுவாங்க, அவங்களா போடல. ஒரு டைமும் பகவான் உட்கார வச்சு கேட்பாங்க, சரியா சரியா சரி, அவர் ஓகேனா ஓகே பண்ண. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த உலகத்தில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அகங்காரம். எனக்கு யாரும் தேவையில்லை, நானே தனியாக யோசிச்செல்லாம் பண்ணுவேன், பைத்தியக்காரத்தனம். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் அகங்காரத்தில் பேசுறது. பகவான் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் போயாகும். அதுதான் உத்தமமான வழி, பெஸ்ட் வே. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறார். அர்ஜுனர் அது மாதிரி செஞ்சார், ஜெயிச்சிட்டார். கடைசியில் அர்ஜுனர் சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் செய்கிறேன் அப்படியே சொல்லிட்டார். கரிஷே வச்சனம் தவா, அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நான் செய்கிறேன். வச்சனம்னா சொல்கிறது, நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தத்தில் கடைசியில் பாண்டவர் தான் ஜெயித்தாங்க. ஏன்னா கிருஷ்ணர் சொன்னபடி கேட்குறாங்க. அப்போ நாம்ளும் டெய்லி பகவத்கீதா படிக்கணும், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லணும். அப்போ தான் லைஃப்பில் உண்மையிலேயே ஒரு நல்ல அமைதி சந்தோஷம் பார்ப்பாங்க. வேறு வழியெல்லாம் கிடையாது. வேறு வழி யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஏமாத்துறாங்க, 100% ஏமாத்துறாங்க. ஸோ பகவத்கீதை படிக்கிறதுக்கு, ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுக்கு எந்த பணம் செலவு பண்ண தேவையில்லை. அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து பகவத்கீதை படிக்கலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம் வீட்டிலே. பணமே செலவு பண்ண தேவையில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தான் பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத். கேள்வி இருக்கா? ஸோ இன்னைக்கு ஸ்லோகா சம்பந்தப்பட்டது ஏதாவது கேள்வி? ओके, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय।